ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்க வீட்டு மாடியில இருக்கிற காய்கறி தோட்டம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் சேனல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தா, கீழ இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் ஃபியூச்சர்ல போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்ப இந்த காய்கறி தோட்டத்த பத்தி ஃபுல்லா என் ஹஸ்பண்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காய்கறி தோட்டத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு யூஸ்ஃபுல்லான உங்களுக்கு ஒரு டிப்ஸை நான் சொல்ல போகிறேன். இந்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து லாஸ்ட்டாக சொல்லலாம் தான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் நீங்கள் எவ்வளோ பேர் வந்து கடைசி வரைக்கும் பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால தான் நான் வந்து இதை ஃபஸ்ட்டு நான் வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் சொல்ல போகிறேன். என்ன மாதிரியான டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் செடிகளுக்கு இயற்கையிலான உரங்களை மட்டும்தான் நாங்கள் பயன்படுத்தி வளர்க்குறோம். ஸோ என்ன மாதிரியான உரங்கள்னு பார்த்தீங்கன்னா, காய்கறி வேஸ்ட்டு, பழத்தோல், முட்டையோட ஓடு, அதே மாதிரி காஞ்ச இலை, இவைகளை மட்டும் பயன்படுத்தி நாங்கள் வந்து செடிகளுக்கு உரமாக போட்டு வளர்த்துட்ருக்கோம். ஸோ வாங்க என்ன மாதிரியான செடிகள்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் கத்திரிக்காய் செடி. இதை நாங்கள் வந்து 3 தொட்டியில் வச்சு வளர்த்துட்டு வரோம். இதோட லைஃப் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 6 to 8 மந்த்ஸ் வரைக்கும் தான் வளரும். இதை நம்ம வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வந்தோம்னா மேக்ஸிமம் 10 to 12 மந்த்ஸ் வரைக்கும் நம்ம வந்து இதை வளர்க்கலாம். இது வந்து உருண்டை வகை கத்திரிக்காய் இனத்தை சேர்ந்தது. இதுல இருந்து நாங்கள் வந்து சமையலுக்கு வந்து நிறைய கத்திரிக்காய் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது தக்காளி செடி. இந்த தக்காளி செடியோட பூ வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் இருக்கும். இதோட லைஃப் பார்த்தீங்கன்னா 1 to 2 மந்த்ஸ் தான். ஒரு தக்காளி செடியில் குறைஞ்சது வந்து 10 முதல் 15 தக்காளி வந்து காய்க்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஒரு தொட்டியில தான் வந்து தக்காளி வச்சுருந்தேன். அது ஸ்ப்ரிட் ஆகி நிறைய இடத்துல வந்து வளர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நிறைய தக்காளி வந்து காய்ச்சி கிடக்குது. அது நீங்கள் உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதுதான் வந்து பிளாக் பெப்பர் செடி. இதோட காய் எல்லாமே இந்த சைஸ்ல தான் இருக்கும். இந்த காயெல்லாம் நம்ம வந்து முத்துனதுக்கு அப்புறம் காய வச்சா மட்டும்தான் நமக்கு வந்து பிளாக் பெப்பர் கிடைக்கும். இங்க பாருங்க, நிறைய இப்பதான் வந்து காய்க்க ஸ்டார்ட் ஆயிருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது மாதுளம்பழம் செடி. இது வந்து நாங்க ஜஸ்ட் சும்மா வளருமான்னு சொல்லி பார்க்கறதுக்கு வேண்டி வச்சிருந்தோம். பட் இது நல்லா வளர்ந்துச்சு. இது நல்லா வளர்ந்து எங்களுக்கு வந்து நாங்க வந்து ஒரு 8 மாதுளம்பழம் இதுலேருந்து நாங்க வந்து எடுத்து சாப்பிட்டுருக்குறோம். இப்போ வந்து 2 மாதுளம்பழம் இதுல காய்ச்சி வருது. காய்ச்சி வருது. பட் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நான் வெளியே வாங்கி சாப்பிட்றது கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஓகே. எனக்கு வந்து நேச்சுரலா சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்ட் இதுல கண்டிப்பா எனக்கு தெரியுது. இது இது பார்த்தீங்கன்னா, இது பச்சை மிளகாய் செடி. இந்த பச்சை மிளகாய் மட்டும் தான் வந்து எல்லா சீசன்லயும் வந்து பச்சை மிளகாய் காய்க்கும். ஒரு செடியில பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 25 காய் வரைக்கும் காய்க்கும். இங்க பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து 4 தொட்டியில வச்சு பச்சை மிளகாய் வளர்த்துட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் சமையலுக்கு தேவையான எல்லா பச்சை மிளகாவும் நாங்க இங்க இருந்து தான் எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இங்க பார்த்தாலே தெரியும் ஒரு இதுல வந்து எவ்வளவு காய் வந்து காய்ச்சி இருக்கு அப்படின்ட்டு. இது பார்த்தீங்கன்னா, இதுவும் ஒரு பச்சை மிளகாய் தான். இதோட என்ன பச்சை மிளகான்னு பார்த்தீங்கன்னா,
காந்தாரி மிளகா. இது ஆல்மோஸ்ட் வந்து பிக்கிள் தயாரிக்க வந்து ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது பயங்கர காரமா இருக்கும் இந்த மிளகா. ஆனா இதோட சைஸ் வந்து சின்னதா இருக்கும். சின்ன சைஸ்ல தான் இருக்கும். இது இப்பதான் வந்து நாங்க வச்சிருக்கோம். இது வந்து இப்பதான் வந்து பூ பூக்கவே ஸ்டார்ட் ஆயிருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ கண்டிப்பா நான் வந்து இது காய் வந்தோனே கண்டிப்பா உங்களோட நான் வந்து ஷேர் பண்றேன். இது பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை செடி. இந்த செடி இப்பதான் நாங்க வச்சிருக்கிறோம். இன்னும் இது வந்து க்ரோ ஆகல. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய் கொடி. நாங்க இதுக்கு முன்னாடி கத்திரிக்காய், தக்காளி இதெல்லாம் வந்து நிறைய தடவை வச்சிருக்கோம். இது வெள்ளரிக்காய் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க ட்ரை பண்றோம். இப்பதான் வந்து பூ பூக்க ஸ்டார்ட் ஆயிருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்பதான் ஒரு சின்ன வெள்ளரி வந்து காய்க்க ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்ப பாருங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் மரம். இது நாங்க வந்து ஒரு பிளாஸ்டிக் கேன்ல கட் பண்ணி அதில் நான் வளர்க்குறேன். இது ஹைபிரிட் பண்ண முருங்கைக்காய் மரம் தான். இதுல இருந்து நாங்க வந்து ஆல்மோஸ்ட் 4 முருங்கைக்காய் காய்ச்சி நாங்க சமையலுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ முருங்கைக்காய் சீசன்னால இப்போ நிறைய பூ வந்து பூக்க ஆரம்பிச்சிருக்கு. இனிமேல் தான் வந்து காய்க்க ஸ்டார்ட் ஆகும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் கொடி. இது இப்பதான் ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. இன்னும் இது காய்க்க ஆரம்பிக்கல. இது இப்பதான் கொஞ்சம் பூ வர ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் தான் எங்க வீட்டு மாடியில இருக்கிற காய்கறிகள். நான் சமையலுக்கு தேவையான கொஞ்சம் கொஞ்சம் காய்கறிகள் எல்லாமே இங்க இருந்தே நான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ நீங்களும் உங்க வீட்டு மாடியில இருக்கிற ஸ்பேஸை யூட்டிலைஸ் பண்ணி இந்த மாதிரி செடிகள் வச்சு ஆர்கானிக் ஃபுட்ஸை வந்து சாப்பிடுங்க. உங்க ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுங்க. உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்க எல்லாரையும் இன்னொரு வீடியோல நான் மீட் பண்றேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.